நீங்க வர்றதுக்கு முன்னாடி தான் அவர் போனாரு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, he left just before you came அப்படின்னு பேசலாம். he left just before you came அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த லெஃப்ட்டுங்கிறத லெஃப்ட்னு உச்சரிங்க, ஜஸ்ட்டுங்கிறத ஜஸ்ட்னு உச்சரிங்க. அப்படி இருந்தால் இந்த இடத்துல உச்சரித்து பேச முடியும். he left just before you came. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி தான் அவர் போனார். இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? யூ ஷுட் நாட் டெல் எனி ஒன் அப்படின்னா, நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி. யூ ஷுட் நாட் டெல் எனி ஒன் அபவுட் திஸ், இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்குறாரு? உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்குறாரு? இப்போ வேர் டூ யூ ஒர்க் அப்படின்னா, நீ எங்கே வேலை பார்க்குற. இப்போ வேர் டஸ் யுவர் ஃபாதர் ஒர்க் அப்படின்னா, உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்குறாரு. வேர் டஸ் யுவர் ஃபாதர் ஒர்க், உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்குறாரு. ஒன்றை மாதிரி யாரையுமே நான் பார்த்ததில்ல. ஒன்றை மாதிரி, அதாவது ஒன்றை மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததில்ல, ஒன்றை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல அப்படின்னு பேசணும். ஐ ஹாவ் நெவர் சீன் எனி ஒன் லைக் யூ அப்படின்னு பேசலாம். லைக் யூ அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றை மாதிரி அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ ஹாவ் நெவர் சீன் எனி ஒன் லைக் யூ, ஒன்றை மாதிரி யாரையுமே நான் பார்த்ததில்ல, ஒன்றை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, அதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? வை ஆர் யூ ஆஸ்கிங் ஆல் தட் அப்படின்னு கேட்கலாம். வை ஆர் யூ ஆஸ்கிங் ஆல் தட், அதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற அப்படின்னு அர்த்தம். சரி, யாராவது பார்க்குறாங்களா? யாராவது பார்க்குறாங்களா? இஸ் எனி ஒன் லுக்கிங் அப்படின்னு கேட்கலாம். இஸ் எனி ஒன் லுக்கிங், யாராவது பார்க்குறாங்களா? இந்த எனி ஒன் அப்படின்ற வார்த்தையை தூக்கிட்டு எனிபடி இந்த வார்த்தையை பயன்படுத்தி கூட நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா? இஸ் எனிபடி லுக்கிங், யாராவது பார்க்குறாங்களா? புரியுதுங்களா? சரி, என்ன ஒரே குஷியாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? யூ சீம் டு பி எக்ஸைட்டட், வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்கலாம். யூ சீம் டு பி எக்ஸைட்டட் அப்படின்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப நீ குஷியாக இருக்கிறியே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம இன்னும் தமிழ் என்னது, என்ன ஒரே குஷியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறேன்னா, அது நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறேன், அது குழம்பிக்க வேண்டாம். சரிங்களா? யூ சீம் டு பி எக்ஸைட்டட், வாட் இஸ் த மேட்டர், என்ன ஒரே குஷியாக இருக்கு, என்ன விஷயம், பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் எதுக்கு அவங்ககிட்ட கெஞ்சணும்? நான் எதுக்கு அவங்ககிட்ட கெஞ்சணும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? வை ஷுட் ஐ பெக் ஹிம் அப்படின்னு பேசலாம். வை ஷுட் ஐ பெக் ஹிம், நான் எதுக்கு அவங்ககிட்ட கெஞ்சணும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவள் உன்னைத்தான் பார்க்கிறாள், அவள் உன்னைத்தான் பார்க்குறா அப்படின்னு பேசணும். ஷீ இஸ் லுக்கிங் அட் யூ அப்படின்னு பேசலாம். ஷீ இஸ் லுக்கிங் அட் யூ அப்படின்னா அவள் உன்னைத்தான் பார்க்குறா, அவன் உன்னைத்தான் பார்க்குறான் அப்படின்னா ஹீ இஸ் லுக்கிங் அட் யூ அப்படிங்கிறீங்களா? சரி, ஹீ இஸ் லுக்கிங் அட் யூ, அவன் உன்னை தான் பார்க்குறான், அவர் உன்னை தான் பார்க்குறாரு. சரி, உனக்கு யாரையாவது அடையாளம் தெரியுதா, உனக்கு யாரையாவது அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்கணும். டூ யூ ரெக்கக்னைஸ் எனி ஒன் அப்படின்னு பேசலாம். ரெக்கக்னைஸ் அப்படின்னா அடையாளம் காணுதல், அடையாளம் கண்டு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, டூ யூ ரெக்கக்னைஸ் எனி ஒன், உனக்கு யாரையாவது அடையாளம் தெரியுதா. எனக்கு யாரையுமே அடையாளம் தெரியல, எனக்கு யாரையும் அடையாளம் தெரியல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் ரெக்கக்னைஸ் எனி ஒன் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் ரெக்கக்னைஸ் எனி ஒன் அப்படின்னா எனக்கு யாரையுமே அடையாளம் தெரியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ ஹாவ் டு லீவ் ஏர்லி டுடே, ஐ ஹாவ் டு லீவ் ஏர்லி டுடே அப்படின்னா இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும், போகணும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ ஹாவ் டு லீவ் ஏர்லி டுடே, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும், போகணும். கொஞ்சம் பொறுமையாக இரு, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் பொறுமையாக தான் இரு, கொஞ்சம் பொறுமையாக இரு. ஹாவ் சம் பேஷன்ஸ் அப்படின்னு பேசலாம். ஹாவ் சம் பேஷன்ஸ், கொஞ்சம் பொறுமையாக இரு ஆச்சுங்களா? சரி, அவன் நேற்று வரைக்குமே நல்லா தான் இருந்தான், அவன் நேற்று வரைக்குமே நல்லா தான் இருந்தான், இல்லைனா அவர் நேற்று வரைக்குமே நல்லா தான் இருந்தார் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஹீ வாஸ் ஃபைன் அன்டில் எஸ்டர்டே அப்படின்னு பேசலாம். ஹீ வாஸ் ஃபைன் அன்டில் எஸ்டர்டே, அவர் நேற்று வரைக்குமே நல்லா தான் இருந்தார், அவன் நேற்று வரைக்குமே நல்லா தான் இருந்தான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துருக்கிறது, நான் எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துருக்கிறது அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஹவு லாங் வுட் ஐ சிட் லைக் திஸ், லைக் திஸ் அப்படின்னா இதை போல் இந்த மாதிரி அப்படின்னு இந்த வாக்கியத்தில், லைக் திஸ் அப்படின்னா இதை போல் இந்த மாதிரி அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஹவு லாங் வுட் ஐ சிட் லைக் திஸ், நான் எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரி, டோன்ட் டூ தட் ஈவன் பை மிஸ்டேக், இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டோன்ட் டூ தட் ஈவன் பை மிஸ்டேக், ஈவன் பை மிஸ்டேக் அப்படின்னா தப்பு தவறி கூட, தவறுதலாக கூட, டோன்ட் டூ தட் அதை செய்யாதே, தப்பு தவறி கூட அதை பண்ணிடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டூ தட் ஈவன் பை மிஸ்டேக்,
தப்பு தவறி கூட அதை பண்ணிடாத. என்கிட்ட நீ எப்பயுமே பேசாத அப்படின்னு பேசணும். என்கிட்ட நீ எப்பயுமே பேசாத. டோன்ட் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசாத. நெவர் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட நீ எப்பயுமே பேசாத அப்படின்னு அர்த்தம். நான் திரும்ப சொல்லட்டுங்களா? டோன்ட் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசாத. நெவர் டாக் டு மீ அப்படின்னா என்னிடம் ஒருபோதும் பேசாதே. என்கிட்ட நீ எப்பயுமே பேசாத. நெவர் டாக் டு மீ, என்கிட்ட நீ எப்பயுமே பேசாத அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? வாட் யூ சே ஹேஸ் நத்திங் டு டூ வித் வாட் ஐ சே. வாட் யூ சே ஹேஸ் நத்திங் டு டூ வித் வாட் ஐ சே. வாட் யூ சே ஹேஸ் நத்திங் டு டூ வித் வாட் ஐ சே. நான் சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அர்த்தம். வாட் யூ சே ஹேஸ் நத்திங் டு டூ வித் வாட் ஐ சே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.